யாரு, இத அன்பால கட்டி கொண்ட ஆளு யாரு, வம்போடும் வெம்போடு விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். வாரண்டோட வந்த எங்களை நீங்க காரணம் கேட்டு எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஃப்ரைடே 6 மணிக்குள்ள நாங்க கோர்ட்ல இவங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு நாங்க நேர்லயே கோர்ட்ல ஆஜராகி பேசிக்கிறோம், நீங்க கிளம்புங்க. சாரி, வாரண்டோட வந்த பிறகு நீங்க வராம போனீங்கன்னா தப்பிக்க முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். எங்களை தடுத்தா பலவந்தமா. நிறுத்துங்க. இப்ப என்ன, நான் ஸ்டேஷனுக்கு வரணும் அவ்வளவுதானே? நான் வரேன். அம்மா நீங்க யாரும் தடுக்காதீங்க. எதுக்கும் பயப்பட மாட்டா இந்த கஸ்தூரி. போலீஸ பார்த்தா நான் பயப்பட போறேன்? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. வாங்க. அம்மா அம்மா அப்பா என்னப்பா? ஹலோ மேடம், உங்க வண்டியில இல்ல, எங்க போலீஸ் ஜீப்ல. என்ன பாக்குறீங்க? கிளம்புங்க கிளம்புங்க. கஸ்தூரி, அம்மா கஸ்தூரி. அம்மா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்கப்பா, ஏதோ பண்ணுங்கப்பா. அப்பா டேய் நாகேந்திரா, இதுக்காக வாடா நீ ஊர் தலைவர் ஆன? போறது என் மருமக மட்டும் இல்லடா, இந்த வீட்டோட கௌரவம். ஏதாவது பண்ணி கஸ்தூரி மேல கேஸ் இல்லாம பண்ணிடுறா. என்னடா பேசாம இருக்க? ஐயோ நாகேந்திரா, டேய் என் மருமக போய்கிட்டு இருக்காடா. என்னது, கஸ்தூரி ஜெயில்லையா? இத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. உடனே வீட்ல பாயசம் செய். சக்கரை பொங்கல் சேர்த்து பண்ணவா? என்ன கிண்டல் பண்றியா? என்னத்த நீங்க, நான் போய் உங்களை கிண்டல் பண்ணுவேனா? சித்ரா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நானாவது ஒரு பையன் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன், நீயும் ஒரு பையனோட நிறுத்திட்ட. ஒரு புள்ள போதுமா? அது உங்க பிள்ளைகிட்ட தான் கேட்கணும். என் பிள்ளைகிட்ட ஏண்டி கேட்க சொல்ற? பிள்ளைக்கு துணையா இன்னொரு புள்ள இருந்தா நல்லதுமா, அத புரிஞ்சுக்க. போங்கத்த. அம்மாடி பிரீத்தி, நீயும் சந்தோஷமா இருக்கலாம்ல. போனதெல்லாம் போகட்டுமா. தப்பு பண்ணவ தரங்கிட்டு கிடக்குறான், தப்பு பண்ண தூண்டினவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. சம்பந்தம் இல்லாம நீ ஏன் சோகமா இருக்கணும்? எல்லாத்தையும் மறந்துருமா. இதுதான் உன் வாழ்க்கையில முதல் நாள்னு உன் வாழ்க்கை ஆரம்பி. எல்லாம் சந்தோஷமா இருக்கும். நீ சந்தோஷமா இருந்தாதான் இந்த குடும்பம் இன்னும் சந்தோஷமா இருக்கும். சாரி மிராசு, உங்க கண்ணு முன்னாடியே உங்க மனைவிய உங்க வீட்டுல கைது பண்ணி உள்ள வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பரவாயில்லையே, சீக்கிரமாவே என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்ஸ்பெக்டர் தம்பி. உங்க ப்ரமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க எதுவும் தெரியாம பண்ணிட்டீங்க, நான் உங்களை மன்னிச்சிடுறேன். கஸ்தூரியை வெளியே அனுப்புங்க, நாங்க கிளம்புறோம். ஹலோ, உட்காருங்க உட்காருங்கன்னு சொன்ன. என்ன தம்பி குரல வசதி பேசுறீங்க? யோ, நான் உனக்கு தம்பியா? எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா உன்ன மாதிரி மிருகத்தனமா இருக்க மாட்டாரு. என்ன இன்ஸ்பெக்டர் சார்,
அப்படி கூப்பிட்டு பழகுங்க. அப்ப நான் என் மனைவியை கூட்டு போலாம்ல? அவங்க உள்ள மேக்கப்ல இல்ல, லாக்கப்ல இருக்காங்க. உங்க இஷ்டத்துக்குலாம் முடியாது. இப்பதான் போலான்னு சொன்னீங்க. வந்ததோ ஊர் தலைவர் அப்படி இப்படின்னு மிரட்டி பேசுனீங்களே, அதான் பயந்த மாதிரி பேசுனேன். முடிவா கேக்குறேன், பெயில்ல விட முடியுமா முடியாதா? முடியாது. நான் பெயில். ஒன்னும் பண்ண முடியாது. நான் கோர்ட்ல பெயில் வாங்கி காட்டுறேன். அதுவும் முடியாது. 2 நாள் ஆகும். நாளைக்கு சனிக்கிழமை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை தான் எதுவா இருந்தாலும். எனக்கேவா? உங்க மேல இல்ல, நீங்க வீட்டுக்கு போலாம். கம்ப்ளைண்ட் அவங்க மேலதான். தெரியாம மோதுறீங்க இன்ஸ்பெக்டர். மோதி பார்க்க இது ஒண்ணும் உங்க ஊர் இல்ல. நானும் உத்தமராசா இல்ல. ஓ, அந்த ஆள் கொடுத்த தைரியத்துல தான் நீங்க இப்படி பேசுறீங்க. எவன் தைரியத்திலே நான் இல்ல. கடமைய சரியா செய்யறேன். என் கடமையில தலையிட்டா நான் உங்களை கைது செய்ய வேண்டியது வரும். ரொம்ப அராஜகமா பேசுறீங்க. அராஜகமே நீங்க தானே. ஊர் தலைவருங்கிற மெதப்புலதான் உங்க மனைவி மாதவிய கொல்ல பார்த்திருக்காங்களாமே. கொல்ல போகல, டெஸ்ட் பண்ண போனா. எதுக்கு டெஸ்ட்? பொண்ணு பார்க்கவா? மிராசு, தப்பு, ரொம்ப தப்பு. நீங்க கிளம்புங்க, திங்கக்கிழமை பாத்துக்கலாம். வெயில விட முடியாத அளவுக்கு அப்படி என்னங்க கேஸ்? வன்கொடுமை, கொலை முயற்சி, கருக்கலைப்பு, மனித உரிமை மீறல், ஆள் கடத்தல், ரவுடிசம், இந்த மாதிரி நிறைய கேஸ் உங்க மனைவி மேல. இது அநியாயம். அப்படி எதுவுமே இல்ல. பாதிக்கப்பட்ட மாதவி கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு FIR பதிவு பண்ணியாச்சு. சட்டப்படி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இனி உங்க இஷ்டப்படி எதுவும் முடியாது. இது என்ன பழி வாங்குறதுக்காக போட்ட பொய் நாடகம். எதுவா இருந்தானே திங்கக்கிழமை வாங்க. உங்களுக்கு பதிலு கோர்ட்ல. என்கிட்ட எதுவும் இல்ல. நேரத்தை வீணாக்காம கிளம்புங்க. என்ன சார், என்ன பாக்குறீங்க? காவலுக்கு லேடி போலீஸ் தான் இருக்காங்க. பயப்படாம கிளம்புங்க. கிளம்புங்க, போயிட்டே இருங்க. ஐயா, திங்கக்கிழமை பெயில் எடுத்துடலாங்க ஐயா. இன்னும் 2 நாள் தான் இருக்கு, சீக்கிரம் போயிடும். சுமாரியா, இத சொல்லதான் இங்க வந்தியா? வந்து தொலை. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போச்சு நம்ம குடும்பத்தில இருந்து. நீங்க ஏமா பதட்டப்படுறீங்க? என் ஈரக்கொலைய நடுங்குதுடா. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஒரு ஆத்திரத்துக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கொல்லணும்னு தோணுது பாட்டி. கிருஷ்ணா, மனசுல கொலவரி வந்துட்டா யோசிக்கிற எதுவுமே நமக்கு நல்லதா இருக்காதுடா. டே, இப்ப மட்டும் என்னடா வாழுது? எந்த நல்லதும் நம்ம குடும்பத்துல நடக்கலையடா. நடக்குமா? நம்ம குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கும். அது பிரீத்தி கிருஷ்ணா கல்யாணமா தான் இருக்கும். நீ கவலைப்படாதம்மா. டேய், என் மருமக இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காடா. அதுக்கு முதல்ல ஒரு வழி பண்ணு. அவ இல்லாத இந்த வீடு மயான மாதிரி தெரியுதுடா. அம்மா, கஸ்தூரி வந்துருவா. நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவ வந்ததும் அடுத்த ஏற்பாடு கிருஷ்ணாவோட கல்யாணம் தான். அதுவும் அந்த பிரீத்தி கூட தான். அப்பதான் நமக்கு ஏற்பட்ட எல்லா அவமானமும் சரியாகும். அதை தவிர நமக்கு வேற வழி இல்லப்பா. எந்த குடும்பத்தால நாம மேல மேல அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ, அதே குடும்பத்துல பொண்ணு எடுத்து அவங்கள அசிங்கப்பட வைக்கணும். இது நடக்கணும்னு நம்பிதான் நாமளும் எல்லா வகையிலையும் பொறுமையா இருந்தோம். பிரீத்திய நம்ம பக்கம் வர வச்சோம். இப்படி நல்லது நடக்க வேண்டிய நேரத்துல நாத்தங்க மாதிரி வந்தா அந்த சிரிக்கும் அவ. யாரம்மா சொல்ற? வேற யார சொல்லுவேன்? அந்த கேடுகட்ட மாதவியத்தான். அவ மூஞ்சில ஆசிட ஊத்தணும்பா. அவளால தானே எல்லாமே. ஏண்டா, ஆரம்பத்துல அவகிட்ட வழிய பேசும்போது இனிச்சது இல்ல, அதான் இப்ப அந்த அனுபவம். பா, அவ மேல எனக்கு உண்மையான லவ் எல்லாம் கிடையாது. சும்மா அம்மா சொன்னதுக்காக அப்படி ஒரு நாடகம் ஆடின. இப்ப என்ன அசிங்கப்படுத்தி ஊர் முன்னால தலகுனிய வச்சுட்டா
அவளை வெட்டணும்பா. டேய், அவ கர்ப்பத்துக்கு நீதான் காரணம்னு ஊரே கூடி சந்தேகமா பேசுற இந்த நேரத்துல நீ அவளை ஒரு அடி அடிச்சா கூட அந்த சந்தேகம் ஊர்ஜிதமாயிடும். விடு, அப்புறம் பாத்துக்கலாம். எல்லாமே தெளிவா திட்டம் போட்டுதான்ப்பா நம்மள கவுக்குறாங்க. நான் மாதவியை கெடுத்தன்னு ஊர்ல அசிங்கப்படுத்தினாங்க. அம்மா இப்ப செய்யாத குற்றத்தை செஞ்சதா போலீஸ் கஸ்டடியில இருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ரூட்டு போட்டு பழி வாங்குறாங்கப்பா. டேய், அடுத்து என்னென்ன பண்ணலான்னு யோசிப்பாங்கடா. ஏன்னா நான் ஊர் தலைவரா இருக்கிறதுனால திட்டமும் எப்படியும் பெருசா தான்டா இருக்கும். டேய், இந்த மாதிரி தப்பு பண்ணாம ஜெயிலுக்கு போறதை விட பேசாம கொலை பண்ணிட்டே போயிடலாம்டா, அதுவே மேலு. நாம அப்படி பண்றதுனால கிருஷ்ணா மேல இருக்க அசிங்கம் தீராது. கஸ்தூரி ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வர போறது இல்ல. இத வேற மாதிரி தான் யோசிக்கணும். சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு செய்யுங்கப்பா. அம்மா ஜெயில இருந்து வரணும். வெளியில தலை காட்ட முடியாம தான்ப்பா வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். இதெல்லாம் நீ செய்யற வேலைக்காரிகிட்ட சொன்னா அவ கோலம் போடுவல்ல. டேய், தான் வாழ்ற வீட்டுல விளக்கேத்தி கோலம் போடுறதா ஒரு குடும்ப பொம்பளைக்கு அழகு. இதெல்லாம் சொன்னா உனக்கு எங்கடா புரிய போகுது? நீ கிளம்பு. சரிம்மா. ம். வணக்கம். பாத்து பாத்து கோலத்தை மிதிச்சிடாதீங்க. என்ன விஷயம்? கும்பிடுறோமா. வணக்கம்மா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயாவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்ன ஏதாவது பஞ்சாயத்தா இல்ல பிரச்சனையா? ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு தானே அவர் தேடி வருவீங்க. உங்களால அவர் வீட்டை கவனிக்கிறதே மறந்துட்டாரு. எங்க நல்ல காலம் அவர் ஊர் தலைவர் பதவியை விட்டு விலகினதுனாலதான் எங்க கூட ஒன்னா இருக்காரு. எங்க குடும்பமும் இப்ப சந்தோஷமா இருக்கு. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோமா? நினைங்க, யார் வேண்டான்னா? அதுக்கு ஐயா மனசு வைக்கணும், அம்மா தான் எடுத்து சொல்லணும். என்ன புதிர் போடுறீங்க? ஏதாவது உதவி ஆகணுமா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, ஐயா தயங்காம செய்வாரு. உதவிதான், ஆனா கொஞ்சம் பெரிய உதவி. அப்படி என்ன பெருசா? ஐயா மறுபடியும் ஊர் தலைவர் ஆகணும். ஆளும் பெருமா வரும்போதே நினைச்சேன் ஏதோ வில்லங்கம் வீடு தேடி வருதுன்னு. ஐயா வீட்டுல இருக்காரா? இது விஷயமா பேச இருக்காரு, ஆனா பேச மாட்டாரு. ஏமா ஏதாவது மௌன விரதமா? ஊர்ல உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட அவர் அப்படி இருக்கிறதா நல்லது. ஏய்யா, மிராசு தலைவர் ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ஒன்னா நின்னீங்க. பட்டாசு போட்டு மாலை மரியாதையோட தடபுடலா விருந்து கொண்டாடி கூத்தடிச்சிங்க. இப்ப என்ன மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏறின மாதிரி என்னாச்சு உங்க மிட்டா மிராசுக்கு? அவரால அவர் குடும்பத்தையே பார்க்க முடியல, அவர் எங்க ஊர் குடும்பத்தை பாக்குறது? ஊர் தலைவரா வந்ததுல இருந்து அவருக்கு தான் பிரச்சனையை பாக்குறதா நேரம் சரியா இருக்கு. அவர் கவலையெல்லாம் தான் பொண்டாட்டி புள்ளதான், ஊரை பத்தி கவலையே இல்ல. இப்பதான் உங்களுக்கு என் வீட்டுக்காரோட அருமை தெரிஞ்சிருக்கு. சந்தோஷம், இது போதும். போயிட்டு வாங்க. ஐயாவை பார்த்து ஒரு தடவை பேசிட்டு போயிடுறோமா? நீங்க பார்க்கவும் வேண்டாம் பேசவும் வேண்டாம், முதல்ல கிளம்புங்க. உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், கிளம்புங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. ஏன் கத்திட்டு இருக்க? மறுபடியும் உங்களை ஊர் தலைவராக்கி பாக்கணுமா? பார்த்து பேசணும்னு வந்திருக்காங்க. நான் தான் கிளம்புங்கன்னு சத்தம் போட்டேன். எல்லாம் பதவியில இருந்து பட்ட வரைக்கும் போதும். ஐயா நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. என் நினைப்பெல்லாம் இப்போ என் குடும்பத்தை பத்தி தான். ஐயா ஊரெல்லாம் மறந்துடாதீங்க, நாங்களாம் தவிச்சு போயிடுவோம். கவலைப்படாதீங்க, ஒரு தலைவரா இருந்து ஊருக்கு என்ன நல்லது பண்ணுமோ அதை விட நான் அதிகமாவே பண்றேன். தலைவராகி பண்ணா இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம், ஆனா ஒருத்தனுக்கு அது பொறுக்காதே. மறுபடியும் அடிப்படின்னு ஏதாவது பிரச்சனை கிளம்பும். இதெல்லாம் தேவையா? எப்போ ஊரை கூட்டி என் பதவி எனக்கு தேவையில்லைன்னு நான் முடிவா சொல்லிட்டேனோ அப்பவே எல்லாம் முடிஞ்சுது. இனி பதவி பட்டம் எதுக்கும் என்னை தேடி வந்து கட்டாயப்படுத்தாதீங்க. உங்கள ஒருத்தனா இந்த ஊர்ல இருக்கிறதா எனக்கு ஆசை. இனி அதை பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். போயிட்டு வாங்க. வரோங்கய்யா. என்ன மங்களம், சரிதானே? இப்பதான் குடும்ப தலைவர் மாதிரி பேசுறீங்க. எல்லாம் என் அருமை பொண்டாட்டிக்காக தான்.
என்னம்மா மாதவி, இங்க வந்து ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்க? என்னமோ தெரியல சார், மனசே சரியில்லை. ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஒரு உணர்வு. பறி கொடுத்ததுனால தானே கர்ப்பமாயி ஊர் கூடி பஞ்சாயத்தாச்சு. ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன நடக்குது, நான் எதை நோக்கி போறேன், எனக்கு ஒண்ணும் புரியல சார். இந்த ஊருக்கு நீ வந்தப்ப நல்லாதான் வந்த, நல்ல இடத்துல தங்கின, எல்லா வகையிலயும் உனக்கு நல்லதான் நடந்துச்சு. ஆனா இப்ப நடக்கிறத நினைச்சா எனக்கே பயமா இருக்குமா. நீங்க ஏன் சார் பயப்படணும்? நீ எதிர்த்து போராடுறது சாதாரண ஆள் இல்லம்மா. ஆளாளப்பட்ட உத்தமராசாவை வெறுத்து போய் அவன் தொல்லை தாங்காம பதவியே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. ஒரு ஆம்பளையாலேயே அவனை எதிர்க்க முடியல. நீ வயசுல அனுபவத்துல சின்ன பொண்ணு, அந்த குடும்பத்தை பகைச்சிக்க வேண்டாமா. அப்புறம் எப்படி சார் வேலையை டிரான்ஸ்ஃபர் வாங்கி வேற ஊருக்கு போயிடுவா? நல்ல முடிவு, நானும் அதான் நினைச்சேன். சார் வர ஆபத்து எங்க இருந்தாலும் வரும் சார். அவன் பார்வையே உன் மேல பட வேண்டாம். ஆபத்துமா, சொன்னா கேளு. நீங்க சொல்ற மாதிரி நான் வெளியூர் போயிட்டா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் யார் சார் அப்பான்னு சொல்லுவேன்? கேள்வி கரெக்டுமா, ஆனா தப்பு நடந்து போச்சே. தப்பு பண்ண அவனே இந்த ஊர்ல தான் சார் இருக்கான். அவன் என் வயித்துல கொடுத்த புள்ள மட்டும் பத்தாது சார், இந்த 10 மாசத்துக்குள்ள அவன் கட்டுற தாலியும் என் கழுத்துல ஏறணும் சார். என் புள்ள அப்பா இல்லாம பிறக்க கூடாது. உன் வேதனை எனக்கு புரியுதுமா, ஆனா ஏன் சார் யோசிக்கிறீங்க? அட்வைஸ் பண்ற நீங்களே யோசிச்சா கேள்வி கேட்க போறேன்னா எப்படி சார் கான்பிடென்ட்டா கேட்க முடியும்? நீ நல்லா பேசுறம்மா. நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். தெரியாம நடந்த தப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனா என் கல்யாணம் எல்லாருக்குமே தெரிஞ்சு நடக்கணும் சார். நடத்தாம விடவும் மாட்டேன், இங்க இருந்து போகவும் மாட்டேன். சத்தியவதி, என்னங்க சத்தியவதி, என்னங்க என்ன இது புதுசா? இப்பதான் மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா இறக்கிறது. புத்தி போதா பாரு, இறக்குறதுக்கு தானே கல்லா இளநின்னு சொல்ல வேண்டியது தானே. ரெண்டுமே மரத்துல இருந்து தானே கிடைக்குது. இனிமே அப்பாவுக்கு எந்த உதாரணம் சொல்றதா இருந்தாலும் 2 தான் சொல்லணும். ஏண்டா அப்படி? ஆமாமா, அப்பா உத்தமராச மாமாவோட நல்லா ஜால்ரா போட்டாரு. இப்போ நாகேந்திர சித்தப்பாவோட நல்லா ஜிங்சக் அடிக்கிறாரு. நேரத்துக்கு ஏத்த மாதிரி சூப்பரா 2 பக்கமும் சாயிறாருமா. என்னடா பண்றது அவனே? போதையில பாக்கும்போது எல்லாமே 2 தெரியுது, நிதானத்துல பாக்கும்போது ஒன்னா தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு ஏதோ கண் பார்வை சரியில்லைன்னு சந்தேகம் வந்துருதுடா. பாத்துப்பா, நான் கூட உனக்கு ஒரே புள்ளதான், என்ன சந்தேகப்பட்டுறாத. அப்படி பார்த்தா உங்க அம்மா கூட ஒருத்தி தான்டா, அவளை சந்தேகப்பட முடியுமா? பட்டு பாருங்க, உடம்புல உசுல இருக்காது. பாத்தியாடா நீ இருக்கும்போது எப்படி பேசுறான்னு? நான் இருக்கிறதுனால தான் இந்த பேச்சு. நல்லா இருக்கடா உங்க ஒர்க்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன குடும்பமே சூட்ட தணிக்க இளநீரா? வாங்க தம்பி, ஹோட்டலுக்கு போலான்னு சொன்னாரு, ஏதோ ஸ்பெஷலா வாங்கிட்டு வர போறாரு நினைச்சா கடைசியில இளநீர் வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு. உங்களுக்கு வேணுமா? ஐயோ வேணாங்க, ஆசையா உங்களுக்கு மட்டும்தான் அவர் பாத்தி தர்றாரு, இடையில நான் இதுக்கு. வாட்டர் பாட்டில் மூடி சுத்தின மாதிரி டாக்டர் தம்பி பட்டும் படாமல் எப்படி பேசுறாரு பாத்தியா? பாராட்டு நல்லா இருக்கு, ஆனா உங்க உதாரணம் தான் நல்லா இல்ல. அவருக்கு தெரிஞ்சதுதானே அவர் பேசுவாரு. சரி தம்பி, பிரச்சனை இப்போ எப்படி எந்த அளவுல இருக்கு? மாதவி கர்ப்பத்தை சோதிக்கிறதுக்காக டாக்டர் வர்றாருன்னு நாம தான் பயந்தோம். பயந்து அரண்டு போய் இப்போ உள்ள இருக்கிறது உங்க தங்கச்சி கஸ்தூரி. அவ என் தங்கச்சிக்கு எப்பவும் நான் சொல்ல விரும்புறதே இல்ல. ஊருக்கு தெரிஞ்சு அவங்க உங்க தங்கச்சி தானே, அத மாத்த முடியாத. கேவலமான பிறப்பவ. அவ ஏன் இப்படி தப்பி போனான்னு தெரியவே இல்ல, ராட்சசி. அப்படிப்பட்ட கஸ்தூரிய வயசுல ரொம்ப சின்னவ மாதவி, அவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்ல உள்ள தள்ளினது ஆச்சரியமான விஷயம். எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். இதே ஊர்ல எங்க யாராலையும் அவளை எதுவுமே செய்ய முடியல. இந்த ஊருக்கு புதுசா வந்த ஒருத்தி அவளை ஆட்டி படைக்கிறா.